மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 4வது நாளாக தடை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் பழைய குற்றால அருவி தண்ணீர் வழிந்து ஓடும் ஓடையில் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில் மதுபோதையில் இருந்த 2 வாலிபர்கள் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு விளையாடிக் கொண்டிருந்த இருவர் மீது மோதி 20 அடி ஆழ கொள்ளிடம் ஆற்றில் பாய்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த பாலகிருஷ்ணன் ராஜா மற்றும் விபத்தில் சிக்கிய திவாகர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பாலகிருஷ்ணன் ராஜா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூரில் 2.45 ஏக்கர் இடத்தில் மாநகராட்சியின் கல்வி நிதி 21 கோடி ரூபாயில் தனியார் பள்ளிக்கு நிகரான மாநகராட்சி உயர்நிலை பள்ளி கட்டப்பட்டு வருகிறது. எடமலைப்பட்டி புதூரில் செயல்படும் மாநகராட்சி உயர்நிலை மற்றும் தொடக்கப்பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துக் கொண்டே வருவதால் உயர்நிலை பள்ளிக்கென்று புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் பள்ளி கட்டிடமானது கட்டப்பட்டு வருகிறது. இந்தோனேசியாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் சேலஞ்ச் போட்டியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி கையல்யா என்ற சிறுமி 2 தங்கம் வென்ற நிலையில் இவருக்கு அகாடமி சார்பில் பாராட்டு விழா விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்றது. இதேபோல் கோவா, பல்லடம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற மாநில அளவிலான ரைபிள், சிலம்பம், வில்வித்தை ஆகிய போட்டிகளில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் வென்ற 50க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. திருவாரூரில் அரசு பேருந்தில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை எடுத்து வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கீரனூர் சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அரசு பேருந்தில் 20 லட்சம் ரூபாய் கைப்பற்றிய நிலையில் சம்பந்தப்பட்ட பயணியிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள செல்லமுத்து மாரியம்மன் ஆலய வைகாசி தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்திய நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை இணைந்து நடத்தும் 5 நாள் குமரி கலை விழா நிகழ்ச்சி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் கடற்கரையில் துவங்கியது. குமரி கலை விழா என்ற பெயரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் அமைந்துள்ள உத்தமநாதர் சுவாமி உடனுரை பிரகதாம்பாள் ஆலயத்தின் புதிய தேர் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்டு வெள்ளோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் கோவில் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை காண்பித்த பிறகு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை சின்ன பூங்காவில் வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மது ஒழிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியவர் மத்திய அரசு வழங்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் குழாய் அமைக்கும் திட்டத்தில் 8 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி பேசினார். மத்திய அரசின் ஜல்ஜீவன் குடிநீர் குழாய் பதிக்கும் திட்டம் 4 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்டு மாநகர நிர்வாகத்தின் பொறுப்பற்ற செயலால் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. 2005 துவங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் அரசு இயந்திரம் இயங்காதது போலவே அந்த திட்டமும் முற்றிலும் செயலிழந்து கிடக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா மேல் மாத்தினி கிராமத்தைச் சேர்ந்த ஓம்கந்தன் கும்மி கலைக்குழு சார்பில் பழனி முருகன் மலை கோயிலில் வள்ளி கும்மி, கோலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட நடனங்களை ஏராளமான பெண் பக்தர்கள் ஒரே மாதிரியான உடைகளை அணிந்து நடனமாடி அசத்தினர். வள்ளி கும்மி உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை தற்போதைய இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் முருகனின் புகழை உலகெங்கும் பரப்பும் வகையிலும் பழனி முருகன் மலை கோயிலில் முருகனின் பெருமையை பாடி இந்த நடன நிகழ்ச்சியை நிகழ்த்துவதாக கலைக்குழுவினர் தெரிவித்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.